வீட்டில் வளர்க்குற ஆடு நேற்று வரைக்கும் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு திடீர்னு சாப்பாடும் இல்லை, சோர்வாக நிற்குது. இந்த மாதிரி நிலமை வந்தால் புது ஆடு வளர்ப்பவங்களுக்கு ரொம்ப பயமாக தான் வரும். ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் இல்லைங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா ஆடு சோர்வாக ஆகிற 5 உண்மைக்கான காரணங்கள், அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். கிராமத்து அனுபவத்தில் இருந்து ஆடு வளர்ப்பு, விவசாயம் பற்றின உண்மையான தகவலை தான் இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த சேனல்லையும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு குடற்புழு நீக்கம். ஆடு சோர்வாக ஆகிறதுக்கு முதலாவது காரணம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுப்புழு, அதாவது குடற்புழு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் காரணம். ஆடு நல்லா சாப்பிட்டாலும் உடம்பு தேராது, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கண்ணு வெள்ளை மங்கி போகும். இதுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணிடணும். அதுக்கு இயற்கையான முறையில் நான் ஒரு டிப்ஸ் சொல்லவா? அதாவது கிராமத்து முறையில் நாங்கள் சில நேரம் இதை பண்ணுவோம். அந்த முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு கொஞ்சம், நம்ம ஒரு ஸ்பூனு, அந்த இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூனு கூட வச்சுக்கலாமே. இது ரெண்டுமே எடுத்து ஒரு சின்ன அளவில் அரைச்சி, ஒரு உருண்டை, ஒரு நெல்லிக்காய் சைஸு அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம ஆட்டுக்கு கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால என்னென்னா, அந்த வயிற்றில் இருக்க புழு நீங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 2வது காரணம் என்னென்னா, தண்ணீர் குறைவு. நம்மளில் பல பேர் கவனிக்காமல் விடுற விஷயம் தண்ணீர் தான். ஆடுக்கு தண்ணீர் குறைஞ்சா உடம்பு சூடு ஏறும், சோர்வு வரும், பால் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, காலையில் சாயந்தரம் முடிஞ்சால் மதியமும் கூட தண்ணீர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதாவது தண்ணி குடிக்க முடியல, இந்த மழை காலத்தில் தண்ணி ஆடுகளால் குடிக்க முடியாது. அந்த டைமில் என்ன செய்யலான்னா, தவிடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா போட்டு கூட ஆடுகளுக்கு வைக்கலாம். ஏன்னா தண்ணி குறைஞ்சாவே எல்லா சத்தும் உடம்புல குறைஞ்சி போயிடும். 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திடீர்னு நம்ம புதுசாக அந்த ஆட்டுக்கு ஏதாவது ஒரு தீவனம் புதுசாக நம்ம கொடுத்துருப்போம். அதுதான் 3வது ரீசன். அதில் என்னென்னா, ஒரே நாளில் தீவனத்தை மாற்றினாலும் ஆடோட உடம்புல ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி பச்சை புல், நாளைக்கு ட்ரை ஃபீடு, இந்த மாதிரி மாற்றம் தான் ஆடோட சோர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது நம்ம தீவனத்தை மாற்றும் போது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் அரிசி வைக்கும் போது எங்கள் ஆட்டுக்கு சேரலன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது புதுசாக நம்ம எந்த தீவனம் கொடுத்தாலும், அடர் தீவனமோ இல்லை பசுந்தீவனமோ உலர் தீவனம், எந்த தீவனம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்றைக்கி ஃபுல்லாக அடர் தீவனம், நாளைக்கு ஃபுல்லாக பசு தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. எல்லா தீவனமும் இப்போ காலையில் ஏதாவது அடர் தீவனம் கொடுத்தீங்கன்னா மதியம் ஒரு பசுந்தீவனம் கொஞ்சோண்டு கொடுங்க. அதே மாதிரி சாயந்தரம் வந்தோடனே அதுக்கு அடுத்த தீவனம் கொடுங்க. இப்போ பசுந்தீவனத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொலையாக கட்டாமல் 2 இல்லைன்னா 3 கொலைகள் கலந்து கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எப்பயுமே மெதுவாக ஒரு தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் அந்த ஆட்டுக்கு மாற்றணும். 4வது காரணம் என்னென்னா, இப்போ அதிக வெயில் அடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர் அடிக்கிறது, இதெல்லாம் 4வது காரணம். ஏன்னா ஆடோட உடம்புக்கு இந்த வெயில் குளிர் இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். குளிரில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வர்றதுக்கு, இந்த மூக்கு ஒழுகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சலுக்கு போகும்போது காலில் முள் குத்துறது, இதெல்லாம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். வெயில் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும்.
அதனால் என்னென்னா நல்லா காற்றோட்டம் அதாவது ஈரத்தன்மை இல்லாத தரை. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமான அந்த சுத்தமாக நம்ம வந்து தரையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கூட்டி சுத்தமாக நம்ம வந்து வைக்கணும். இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ 5வது காரணம் என்னென்னா தடுப்பூசி நேரத்துக்கு வந்து நம்ம போடாமல் இருப்போம் இல்லையா, அதுதான் 5வது காரணம். அதாவது சின்ன நோய் தான், ஆனால் அது வந்து பெரிய இழப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். இப்போ தடுப்பூசி நேரத்துக்கு போடலைன்னா, அதாவது நம்ம என்ன தடுப்பூசிலாம் போடணும்னா பிபிஆர், என்டரோக்சிமியா, அப்புறம் கோட்ஃபாக்ஸு, இந்த 3 வந்து ஆட்டுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த ஊசியெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த மழை காலத்துக்கு வரக்கு முன்னாடியே நம்ம வந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் போடாமல் இருந்தால் இந்த நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு சோர்வாக இருந்தால் உடனே செய்ய வேண்டியது, அதாவது முதலுதவி அப்படின்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து அதுக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது கொஞ்சம் வெந்நி தண்ணி வச்சுக்கோங்க. வெந்நி தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பு, சீரகம் இதெல்லாம் வந்து போட்டு அதுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை தீவனம். இப்போ ஒரு ஆடு மட்டும் சோர்வாக இருந்துச்சுன்னா அந்த ஆடை வந்து தனியாக கட்டி நான் சொன்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். ஆடு வந்து சோர்வாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும். 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது சோர்வாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை கூப்பிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு உயிரும் கூட. ஏன்னா அதில் தான் நம்ம உழைப்பு, நம்ம குடும்பமே வந்து இருக்குது, அதை நம்பி தான் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கவனம்தான் நம்மளுக்கு வந்து பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும். அதனால் நம்ம ஆடுகளை வந்து நல்லா கவனிக்கணும், கவனிச்சும் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்து உண்மையான ஆடு வளர்ப்பு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஆடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தை மாதத்தில் வந்து நான் ஆடு வாங்கி வளர்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் இல்லை நான் ஆடு வாங்க போகிறேன் எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் கண்டிப்பாக வந்து நான் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஃபோனை எடுக்கலைன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஆடு மட்டும் எங்கள் தொழில் கிடையாது, ஏன்னா விவசாயமும் பண்ணுறாங்க. ஏன்னா மக்காச்சோளம், சூரியகாந்தி இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா, அதனால் அதுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கிறதுனால அதையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம். நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.